சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடுறேன். இரு ஆனா யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம சேட்டை பண்ணாம இருக்கணும். சரி, குழந்தைங்கனாலே சேட்டை பண்ண தானே செய்வாங்க. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்னவோ மக அங்க வெண்ணிலா என்ன சொல்லுவாளோ தெரியல. சரிமா, நாங்க கிளம்புறோம். சரிங்க வரோமா? வாங்க. ஹாய் பாட்டியா. பை மாமா. வரேன்டா. பை தாத்தா. பை பேட்டி. போயிட்டு வரேன். பை வர சம்பந்தி. வரமா. வா. வரோம் மகா. வரமா. மாமா. ஓகே, பாய். மாமா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் மறைக்காம பதில் சொல்லணும். மகாத் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு தானே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் அப்படி கேக்குற? எனக்கு தெரியும். ஃபங்க்ஷனில் கூட நீங்கள், மீனாட்சி பாட்டி, அத்தை எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருந்தீங்க. மகாத்த கோவமா இருந்தாங்க. அப்ப நான் லைவ் வீடியோ எடுத்தல, அந்த வீடியோல பார்த்தேன். உண்மையா சொல்லுங்க மாமா, அத்தை கோச்சிட்டு தானே போயிருக்காங்க. நான் பாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன். மதர் ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ்லாம் பண்ணக்கூடாது. ஆனா நீ சின்ன குழந்தை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நானும் தானே மாமா அத்தை வீட்டுக்கு வர போறேன். அத்தை கிட்ட பேசி நான் உங்களை சேர்த்து வச்சிருவேன். அதனால தான் மாமா கேட்குறேன். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா தானே என்னால் பேச முடியும். உட்கார். அத்தைக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து மகாத்தைய பொண்ணு பார்க்க போனோம்ல. அப்போ எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ரொம்ப வசதியான குடும்பம்னு கௌரி பாட்டிக்கும் மகாத்தைய ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா கௌரி பாட்டி நினைக்கிற மாதிரி மகாத்தை அவ்வளோ வசதியான குடும்பம்லாம் கிடையாது. அந்த உண்மையை மகாத்தை என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஆனா நான் அதை உன் கௌரி பாட்டிக்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மகாத்தைக்கு நான் உண்மையை மறைச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏன் இந்த உண்மையெல்லாம் உங்க அம்மா கிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டயும் மறைச்சிங்க? உடனே போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா கௌரி பாட்டி கிட்ட உண்மையெல்லாம் சொன்னா என்ன ஆகும்? ஐயோ, பாட்டி செம்மையா சண்டை போடுவாங்களே. அதனால தான் என்னால உன் பாட்டி கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியல இப்போ வரைக்கும். மகாத்தையும் அதுக்காக தான் என் மேல கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அத்தையை கல்யாணம் பண்ணணும்னு தானே போய் சொன்னீங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இது அத்தைக்கு நான் புரிய வச்சு நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அந்த சாமியே வந்து நேரில் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு.